ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, சிம்பிளாக நான் வந்து எப்படி கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. கோகுலாஷ்டமி பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக கோகுலாஷ்டமி. தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து 16th ஆகஸ்ட் வந்து கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுவீங்க, அதாவது சாட்டர்டே. பட் மகாராஷ்டிராவில் ஃப்ரைடே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கே கோகுலாஷ்டமியும் வந்துருந்தது. அதனால் குட்டி பையனுக்கு வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபோட்டோ செஷனே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச சிம்பிள் கெட்டப் போட்டுட்டு இந்த தடவை வந்து குட்டி பையனை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து அவன் பாதத்தாலேயே நடக்க வச்சுட்டேன். வருஷம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானே கை பாதத்தால் வைப்பேன். குட்டி பையன் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, குட்டி பையன் வந்ததுக்கு அப்புறமும் சரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் கையாலேயே பாதங்களை வந்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு குட்டி பையனை வந்து தூக்கிட்டு அவனோட பாதங்களை வந்து கொஞ்சம் அந்த சாமி அறை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ரூமில் வந்து, அந்த வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர், அந்த படிக்கட்டுலேருந்து சாமி அறை வரைக்கும் அந்த ஒரு ரூமில் மட்டும் குட்டி பையனை வந்து நடக்க வச்சுருப்பேன். மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ரூமில், அப்புறம் மேலே மாடி படிக்கட்டு மேலே உள்ள ரூம் எல்லாத்துக்குமே நான் வந்து கையாலே வந்து பாதாச்சு வச்சுருவேன். பட் இந்த தடவை வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பையனை விட்டே நடக்க விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா பாதாச்சே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ வந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து கலர் வந்து டார்க்காக இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு பாதத்தை நினச்சிட்டு நடந்து வந்தால் போதும், சாஸ்திரத்துக்கு அது மாதிரி பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்போ எந்த டைமில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அதனால் ரிஸ்க் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம கைகளால் பாதங்களை வரையும் போது நம்ம வந்து டார்க்காக பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ எனக்கும் வந்து குட்டி பையன் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணால், அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. டே டைமில் ஃபுல்லாக நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலைகள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து வெண்ணெய் எல்லாமே எடுத்தேன். நான் வந்து கோகுலாஷ்டமிக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே வெண்ணெய் மட்டும் நான் வந்து எடுத்துருவேன். மீதி எந்த பலகாரங்களும் நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு உகந்தது வெண்ணெய், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. அதே மாதிரி என்னோடய குட்டி பையனுக்கு, என்னோடய குட்டி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி வந்து எவ்வளோ வேலைகளாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெய் எடுத்து குட்டி பையனுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதுதான் வந்து ஹைலைட் எனக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நான் பண்ணிவிட்டு வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு தென் வந்து ஸ்கூலில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹர்கர் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த லிங்க்கில் ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதில் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து ஸ்கூலில் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குட்டி பையனுக்கு வந்து இந்த கெட்டப் போட்டு நான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து வீடியோலாம் எடுத்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கப்புறம் தான் இவங்க அப்பாவே வந்தாங்க. அதனால் என்னால் வந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு குட்டி பையனே வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். குட்டி பையனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு சாமியார்கிட்ட உட்கார வச்சுட்டு சாமி கும்பிட வச்சுட்டு சாமிக்கும் வந்து வெண்ணெய் ஊட்டிட்டேன். எங்கள் சாமி அறையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாலகிருஷ்ணர் இருக்கார். அதாவது குழந்தை கிருஷ்ணர். பாலகிருஷ்ணர் அப்படிங்கிறது குழந்தை கிருஷ்ணரை தான் பாலகிருஷ்ணர் அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் 2 பாலகிருஷ்ணர் இருக்காங்க. ஒன்று வந்து என்னோடய மாமியாரோடது ஆல்ரெடி உள்ளது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாணத்தில் வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் கல்யாணத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாலகிருஷ்ணர், என்னோட வந்து சிவலிங்கம், இது 2மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணத்தன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கமும் வச்சு சாமி கும்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரையும் வச்சு பாலகிருஷ்ணரையும் வச்சு சாமி கும்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இது 2மே கல்யாணத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு சைட்லேருந்து கொடுத்தது இந்த பாலகிருஷ்ணர். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து சாமிக்கு வந்து வெண்ணெய் ஊட்டும்போது நீங்கள் அதை கவனிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்னோடய வீடியோ பார்த்துருக்கவங்க, கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு என்னோடய சாமியாரில் இருக்கக்கூடிய 2 கிருஷ்ணர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விநாயகருக்கு பக்கத்தில் குட்டியாக 2 செல்லை இருக்குது பாருங்கள், பாலகிருஷ்ணர். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச வெண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அன்றைக்கின்னு பார்த்து பிளெண்டர் வேலை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஊட்டினேன் பார்த்திங்களா, அதுதான் எனக்கு கல்யாணத்தில் வச்சது. பாலகிருஷ்ணர் எங்கள் கல்யாணத்தில் பூஜையில் எங்கள் வீட்டு சைட்லேருந்து கொடுத்தது. அடுத்து இப்போ நான் 2வதாக ஊட்டினது என்னோடய மாமியாரோடது. முகம் வந்து அது கீழே பார்த்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் கொடுத்தது ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து குட்டி பையனுக்கும் அதே விரலால் வந்து ஊட்டி விட்டுட்டேன். சாமிகிட்ட வந்து சிம்பிளாக கோலம் போட்டுட்டு குட்டி பையனுக்கு வந்து ஃபோட்டோ செஷனுக்கு வந்து இன்னொரு ரூமில் நான் வந்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சாமியாரை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படிங்கிறதுனால இன்னொரு ரூமில் வந்து அவனை ஃப்ரீயாக உட்கார வச்சுட்டு அந்த ரூமில் தான் நான் வந்து அந்த குட்டி குட்டி பானைகளை வச்சு செட்டப் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு எடுத்தாச்சு. குட்டி பையனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்ணெய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்.
இதில் வந்து நான் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்க மாட்டேன், கொஞ்சம் தான் வந்து கவராக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது ஒன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து தையாண்டி, அதாவது சனிக்கிழமை. நீங்கள் ஆக்சுவலாக கோகுலாஷ்டமி எப்போ கொண்டாடுவீங்களோ அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தையாண்டி அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. அதாவது அந்த உரியடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அது வந்து குட்டி பையனுக்கு வந்து நான் வந்து 2 வருஷமாக வச்சு விளையாண்டுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை சிம்பிளாக பானையில் வந்து குட்டி பானையில் சாக்லேட்ஸை போட்டு அவனை வந்து பிடிக்க சொல்லி எடுத்து அது மாதிரி பண்ணுவேன். அவனை வந்து நான் பானையை உடைக்க விட மாட்டேன், ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே விளையாட விட்றோம். ஸோ அதனால் குட்டி பையனுக்கு உடச்சி அந்த கண்ணில் எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால உடைக்க விட மாட்டேன். 2வது அதில் வந்து சாக்லேட்ஸ் மட்டும் வச்சுருப்பேன், வேறு எதுவும் இது பண்ண மாட்டேன். அவனுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கணும், அது வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பழக்கிடுவேன். ஸோ இப்போ சாமியார்கிட்டேருந்து கொண்டுட்டு வந்துட்டு இங்கே ரூமில் வச்சுட்டு அவனை வந்து இது பண்ணேன். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஆங்கிள் எடுத்தேன். இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுமே டக்குன்னு எனக்கு வந்து வெர்டிக்கல் மோடில் தான் வந்து எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வந்து எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமம், அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ எல்லாருமே முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோடய குட்டி பையனோட கோகுலாஷ்டமி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய குட்டி கிருஷ்ணரோட கோகுலாஷ்டமி எவ்வளோ சிம்பிளாக நான் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்சது. ஸோ அந்த பானைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே மகாராஷ்டிராவில் சங்கராந்தி, அதாவது பொங்கலுக்கு 5 பானையாக வாங்கி நாங்கள் வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடுவோம் இல்லையா, அந்த பானைகள் தான் நான் சேர்த்து வச்சு இதில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பானை இருக்குது, அது வந்து அந்த வீட்டில் தான் இருக்குது, இதுவுமே அங்கே தான் இருந்துச்சு. இதை வந்து அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்றைக்கி தனியாக இருந்ததை அது கவரில் வந்து அவங்க பார்க்கல, அது வந்து பிளாக் கலரில் அம்மா வீட்டில் நான் வச்சு கும்பிட்டது. ஸோ அது ஒன்று தான் இங்கே மிஸ்ஸிங். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தையாண்டி, இதை வந்து சாட்டர்டே அன்றைக்கி நான் எடுத்தது. ஆக்சுவலாக நீங்கள் கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து தையாண்டி. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானே ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஸ்டாண்டில் வச்சு பார்த்தேன், பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து கேப்சர் ஆகலை. அதனால் திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த ஷர்ட் வந்து அந்த பேண்ட் நீங்கள் பார்த்துறீங்க இல்லையா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு போட்டிருந்தது, அதோட மேட்சிங்காக உள்ளது தான். பட் ஆனால் நான் கோகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த ஷர்ட் போட்டு அவனுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ அந்த ஷர்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி தையாண்டிக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ரெட் கலர் ரிப்பன் வந்து தலையில் எப்போதுமே கட்டிப்பாங்க, அது மாதிரி அவனுக்கு கட்டிட்டு அவனை வந்து பிடிக்க வச்சுட்டேன். அந்த கீழே வச்சுருந்த பானைகள் வந்து அவன் ஓடும்போது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் செட்டப்புக்காக அதை வந்து ஜன்னலில் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அது ஒரு வந்து செட்டப்பாக நான் வந்து வச்சுட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு அந்த பானையுமே வந்து கீழே மேலேயும் இறக்கி அவனை விளையாட காமிச்சு அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்டில் வச்சு 7-8 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்தேன், அது வந்து பாதி கவர் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து கையில் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் திரும்ப நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை நாங்கள் வந்து விளையாண்டுருப்போம். அது வரைக்கும் வந்து குட்டி பையன் நல்லா என்ஜாய் பண்ணால் அவனுக்கு வந்து டயர்ட் ஆகவே இல்லை. நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஃபுல்லாகவே விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டான். அதனால் அவன் கூட எவ்வளோ நேரம் நல்லா விளையாட முடியுமோ அவ்வளோ தூரம் விளையாண்டாச்சு. இப்போ பாருங்கள், அவன் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி இது பண்ணான். அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா தட்டி விடுவான், நான் தட்டாதனா கீழே விழுந்துடும், கையால் பிடிச்சிக்கோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணேன். அவனுக்கு வந்து நெத்தியில் கட்டியிருக்கிறத கலட்ட சொல்லிகிட்டே இருந்தான். இருக்கட்டும்டா வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கலட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தையாண்டி வந்து விளையாட விட்டுட்டேன். இது வந்து ஆக்சுவலாக உடைக்கணும், பட் நான் உடைக்க விடலை. என்ன ரீசனுங்கிறத சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் வச்சு விளையாட விட்டுறோம். இன்னொன்று குட்டி பையன், அவனுக்கு வந்து கண்ணில் எதுவும் பற்றக்கூடாது, உடஞ்சி அந்த தூளெல்லாம். ஸோ பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து உடைக்கும் போது என்ன பண்ணிப்பாங்கன்னா முகத்தை திருப்பிப்பாங்க, அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து கண்ணிலெல்லாம் படாது. இது வந்து இவனுக்கு வந்து அந்தளவுக்கு விவரம் தெரியாது இல்லையா, அதனால் உடைக்க விடாமல் அவனை வந்து பிடிச்சி அவனை வந்து சாக்லேட்ஸ் வந்து எடுக்க சொல்லுவேன். அவன் எடுப்பான், எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு திரும்ப அந்த பானையில் வைப்பான், திரும்ப விளையாடணும். இதுதான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்போதும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. குட்டி கிருஷ்ணரோட கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன் தென் தையாண்டி செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 செலிப்ரேஷனும் நான் வந்து ஒரே வீடியோவில் நான் சேர்த்துட்டேன். இங்கே 15th அன்னைக்கு கோகுலாஷ்டமி, 16th அன்னைக்கு தையாண்டி செலிப்ரேஷன். ஸோ அது மாதிரி வந்து வீடியோ எடுத்துகிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி பையனை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
பிடிச்சிருந்தா எல்லாருமே ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.